சீமான் பெரியாரை பேசுறதை நிப்பாட்டிக்கணும், இல்லைன்னா தகராறு வரத்தான் செய்யும். சீமான் வந்து பைத்தியகாரத்தனமா பேசுறாரு. துஷ்டனை கண்டா தூரம் போட்டுங்க, அவன் முட்டாள், அவன் லாய்க்கு இல்லாதவர். வணக்கம். நான் 21 வயசுல அவரை 21 வயசுல போய் பார்த்து அவர் கூட ஐக்கியமாயிட்டேன். அவருடைய கொள்கை, அவருடைய இதெல்லாம் சேர்ந்து ஐக்கியமாயிட்டேன். அப்புறம் வயசு வர 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 அவருடைய கொள்கையை இன்னும் அதிகமாக பிடிச்சிருச்சு. பெண்களுக்காக அவர் செய்த மாபெரும் தியாகம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பெண்களுக்கு சொத்து உரிமை, சம உரிமை இதெல்லாம் கொடுத்தது அவரால் தான். இன்னைக்கு என் பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்கன்னா அவர் சொன்னதுனால தான் இதெல்லாம் தெரிஞ்சவங்க விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. வேறு யாரும் சொல்லலை. சொத்து கூட இப்போ எல்லாருக்கும் ஆண் என்ன பெண் என்ன அப்படின்னு அவர் தான் முழக்கம் விட்டார். எல்லாரும் சரிசமமாக இருக்கட்டும், ஜாதி மதம் ஒழிச்சு எல்லாரையும் வாழ வச்சாருன்னா அவருடைய கருத்து தான். அதைத்தான் மற்றவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது தெரியாதவன் தான் திட்டுவான். அவர் சாமி இல்லைன்னு சொல்லுவார், இல்லைன்னு சொல்லலை, அவர் சொல்லுவார், சொல்லத்தான் செஞ்சார். தீண்ட தகாமல் இருந்தனால தான் சொன்னார். அன்றைக்கி அவங்க அரவணைச்சு போயிருந்தாக்கா, என்ன ஒரு பையன் வந்து பார்த்து இது மாதிரி ஒரு பெரியார் எடுக்க போகிறேன், படம் எடுக்க போகிறேன், என்னத்துக்குப்பா அப்படின்னு. அந்த காலத்தில் நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க ரோட்டில் வந்தால் செருப்பை தூக்கணும், இடுப்பில் துணியை கட்டணும், அப்புறம் கோயிலில் நுழைய விட மாட்டாங்க, அதையும் நுழைய வச்சார். இப்போ கருவறையிலே நுழையிறதுக்கு அவர் இது பண்ணியிருக்காரு. அப்படி அதில் என்ன ஒன்றுன்னா, ஆகம விதிகளை படிக்கின்றாங்க, அதையும் படிக்கிறதுக்கு ஆணும் பெண் அத்தனையும் வந்து நிற்கிறாங்க. அதனால் ஒன்றும் கவலை. பெரியார்னா அப்படித்தான், திட்டவன் தான் கெட்டு போவான், துதிக்கிறவன் நல்லா தான் இருக்கிறான், நல்லபடியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கிறான். அவங்கள மாதிரி யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அந்த கருத்துப்படி இருந்தால் தான் நல்லா இருக்குது. ஏன் ஜனங்க தெரியாம பெரியார் பெரியார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க? திட்டுனவன் கெட்டான், புகழ்ந்தவன் பாராட்டினவன் நல்லா இருக்கிறான், நல்லபடியாக வாழ்வாங்க. பெண்ணின் விடுதலையை கொண்டு வந்த ஒரே ஆள் அவர் தான். வேறு யார் இருக்கா சொல்லுங்க? அம்பேத்கரும் பெரியாரும் ஈக்குவலாக தான் கொண்டு வந்தாங்க. அது அங்கே, அது இங்கே. இன்னைக்கும் பெரியார் இருக்கிறாருன்னா அவருடைய கொள்கையை கடைபிடிச்சி வாழ்றவங்க தான் நல்லா இருக்கிறான். அதைத்தான் நான் சொல்லுவேன். சீமா வந்து பைத்தியகாரத்தனமாக பேசுகிறாரு. ஒரு காலத்தில் அவர் தூக்கி பேசுனவர் இன்னைக்கு திட்டி பேசுகிறாரு. எதை நாங்கள் நம்புறது? பைத்தியக்காரன் தான் வளருவான். அதனால நாங்கள் அதை கேட்கறது கிடையாது. கோபமா எனக்கு பெரியார் மேலே எனக்கு ரொம்ப இது ஆழ்ந்த ஒரு இது பிரியம். ஏன்னா அவருடைய கொள்கை மாதிரி வேறு யாருக்கும் வராது. அதனால தான் நான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறேன். அவருடைய 95வது நினைக்கிறேன் பிறந்தநாள், கடைசி பிறந்த நாளுக்கு போயிருந்தேன். அதே மாதிரி அவர் இறக்கும் போது அவர் கூட போயிருந்தேன், பார்த்தேன். சீமானுக்கு கோபம்னா அது தனிப்பட்ட முறையில் இல்லை, அரசியல் விஷயமா வர்றதுனால தான். அவருக்கு மேலேருந்து ஒருத்தர் ஆட்டி வைக்கிறாங்க, அதனால தான் அவர் கோவப்படுறாரு. சும்மா இருந்தவர் அன்னைக்கு புகழ்ந்து பேசினவர் இன்னைக்கு ஏன் திட்டுறாரு? அப்போ யாரும் அவருக்கு பின்னாடி இருக்காங்க, பக்கபலம் இருக்குது. யார் எங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கவங்க தான். சாமி வேண்டான்றவங்க சொல்கிறவங்களுக்கு அகென்ஸ்ட் யார் இருக்கா? சங்கிகள் தான். அவன் வரத்தான் செய்யும். ஏன்னா இவர் கடவுள் இல்லைன்னு சொல்லுவார், அவன் கடவுள் இருக்கணுமா? இப்போ யாரை ஒத்துப்போ வைக்கிறது? எங்களுக்கு பிடிச்சது கடவுள் இல்லைன்னு சொல்கிறது தான். ஏன்னா அன்னைக்கு எங்களை கருவறை நுழைய விட்டுருந்தாக்கா, எங்களை தீண்ட தகவலை பார்க்காம இருந்திருந்தா இதெல்லாம் வந்திருக்காது. அதைத்தான் அவரு சொல்கிறாரு. கோயிலில் மட்டும் அட்டூழியம் நடக்கலையா? அவங்க தான் நல்லவங்களா? அவங்க போனால் சாமி ஒத்துக்கும், நாங்கள் போனால் சாமி ஏற்றுக்காதா? நாங்கள் போடுற காசை எடுத்துக்கும், ஆனால் நாங்கள் தொட்டா தீட்டாயிடும். அப்படி தானே? அதனால் எங்களுக்கு பெரியார் தான். பெரியார் சொன்ன வார்த்தை தான் பெரிய பெரிய வார்த்தை, பெரிய ஒரு வல்லமை உடையது பெரியாருக்கு. சீமானை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. துஷ்டனை கண்டா தூரம் போட்டுங்க, அவன் முட்டாள், அவன் லாய்க்கு இல்லாதவர். பெரியாரை திட்டினா எவனுமே இது பண்ண முடியாது, பேரை கூட சொல்லக்கூடாது. ஆமாம் ஆமாம், அவருடைய தூண்டுதல் இல்லாமல் அவர் பேச போகிறது. அதுக்கு முன்னே பேசியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பரவாயில்ல, இன்னைக்கு காசு வாங்கிட்டு பேசுகிறாரு. பெரியார் திட்டாருன்னா காசு கொடுத்தனால தான் திட்டுறாரு, இல்லாட்டி பேசுவார் அவர்? ஏன் அதுக்கு முன்னே பேசலை? அப்படி பேசியிருந்தா நான் ஒத்துக்குவேன். சரி, அப்பயும் திட்டினாரு இப்பயும் திட்டுவார் அப்படின்னு. இப்போ திட்டுறது எதுக்கு? அது ஏதோ ஒரு இது விஷயம், ஒரு கட்சிக்கு போகிறாரு, அந்த கட்சிக்காரன் ஆதரிக்கிறான், அதனால தான். அரசியல் கட்சி இருந்தால் பணத்தான் வேணும். நாங்கள் அரசியலுக்கு போகலை. மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும், மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நல்வாழ்வுக்காக பாடுபடுறவர் தான் பெரியார். அவர் அதை தான் கோவிச்சிக்க மாட்டார். நீ எப்படின்னா பேசிட்டு போடா அப்படின்னு தான் சொல்லுவார். அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். சண்டை போடல யார்ட்டையும் போய் நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் இருக்கிறோம். எங்களை வம்புகளுக்கு விட மாட்டோம். எங்கள் தலைவர் வீரமணி இப்போ இருக்கார், அவர் எல்லாம் பார்த்துக்குவார்.
கண்டிப்பா அது அவன் அவர் சொன்ன தப்புக்கு அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு தான் ஆகணும். அது கண்டிக்கத்தான் வேணும். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இவரு மட்டும் திட்டலாம் நாங்க கேட்கக்கூடாதா? அவர கண்டனம் பண்ணக்கூடாதா? அத நீ என்ன சொல்றது? நாங்க எப்படி வேணாலும் கூப்பிடுவோம். எங்க தந்தை பெரியார் அவர்கள நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். நீ கூப்பிட. உனக்கு பிடிக்கலைன்னா ஒதுங்கி போ. தந்தை பெரியார்ன்னு எதுக்கு கூப்பிட்டாங்க? அவர் செஞ்ச சாதனைகள பாருங்க முதல்ல. நீ ஏதாவது சொல்லியிருக்கியா? உன் கட்சியில இருக்கவனும் ஓடி போறானே அடுத்த கட்சிக்கு. நீ எப்படி பார்க்குற? அந்த பிடிப்பு உள்ள கொள்கை உள்ளனால தான் எல்லாரும் பெரியார் பெரியாருங்கிற பேர் சொல்றது காட்டிலும் அவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. உனக்கு அந்த மரியாதை இல்ல. டேய் சீமான் தான் உன்னை சொல்றேன். அவங்க நிப்பாட்டிக்கணும். சீமான் பெரியார பேசுறதை நிப்பாட்டிக்கணும். இல்லைன்னா தகராறு வரத்தான் செய்யும். உனக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஆள் இல்லையா? நாங்க கேட்க மாட்டோமா? ஏன்னா வாய்ப்பூட்டு சட்டமா போட்டிருக்கு. அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு. நீ பேச பேச நாங்களும் பேசுவோம். எங்களுக்கும் தெரியும் சட்டத்திட்டங்கள். அதாவது நான் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஃபர்ஸ்ட்டு அதை பதிவு பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம்னா சீமானன் வந்து கொடுக்குற பதில் வந்து என்ன கொடுக்குறாருன்னா, ஐயா பெரியார் பேசுறது தான் அவர் திருப்பி சொல்றாரு. அவரே ஒரு கண்டென்ட் எடுத்து சொல்ற மாதிரி தெரியல. ஏன்னா அவருடைய வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே அடிப்படையில் தான் எடுத்து பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, தமிழர்களை திராவிடைய வேசின்னு சொல்லியிருக்காரு. அந்த அந்த வீடியோ ஆதாரமே எல்லாம் உங்களுக்கு ஃபுட்டேஜில் பார்த்துருப்பீங்க. சில விஷயங்கள் வந்து தான் முரண்பாடு. அவர் தமிழருக்காக தமிழர் தமிழர் சொல்ல இது பண்றாரு. பட் வந்து அவர் தமிழர்களை வந்து தவறா பேசினாலும் அவர் அந்த கொள்கையை எடுத்து பேசுறாரு. மற்றபடி பெரியாருடைய கொள்கை சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள விஷயம் தான். பெரியார் சில அதாவது தலித் மக்களுக்கு எதிராக போராடும் போது அதில் உள்ள அவருடைய பங்கு லைட்டாக இருக்கு. ஆனால் நீங்கள் பார்க்கணுன்னா இன்னைக்கு திராவிடர்கள் கூட தான் பயணம் பண்ணியிருக்காரு அவர். ஆரம்ப காலத்தில் இந்த காலம் 62லேருந்து அது முன்னாடி காலம் தான் பார்க்கும்போது அப்படி தான் அவர் பயணம் பண்ணியிருக்காரு. எங்கள் தலைவர் அண்ணாமலை சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் லைவ்ல பார்த்துருப்பீங்க, வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவரும் தெளிவாக சொல்கிறாரு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கண்டெம்ட் இருக்கு. அது இப்போ நான் எங்களுடைய கண்டெம்ட்னா அனைத்து மக்களுக்கும் இருக்கிறது தான் எங்கள் பாரத பிரதமர். அவங்க வந்து தந்தை பெரியாருடைய எதிர்க்கிறதுக்கு காரணம், சீமானை எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் தமிழரை தவறா பேசினா அவர் எதுக்குறாரு, அவ்வளோதான் விஷயம். அவங்க கட்சி தமிழர் கட்சி, தமிழ் இனத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் போராடுற ஒரு கட்சி அவங்க வச்சிருக்காங்க. அதனால அந்த தமிழ் இனத்துக்காக யார் நான் எந்த கட்சி எதிர்த்து பேசினா அவர் பேசுவார். அது அவர் ஸ்டைல் எல்லாருக்கும் தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் அந்த வேலையை செய்கிறாரு. பட் இருந்தாலும் பெரியார் ஐயா பேசினதை தான் அவர் சொல்றாரு மறுபடியும். அவரை வந்து இதை இழிவுபடுத்தணுன்ற அரசியல் நோக்கம் பண்ணிருக்கிறாங்க. அதாவது அவர் பேசுனது வந்து பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களே வந்து அது ஒரு புது கதையா சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் ஊர்ல இருக்க எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு காலத்துல மீடியாலாம் இல்லாத பட்சத்துல கூட அந்த ஃபுட்டேஜ் ஏதோ இருக்கிற மீடியா வச்சு அதை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இப்போ எல்லாமே அப்டேட் அப்பப்போ வந்துடுது. அதனால சராசரி ஒரு சாதாரண மக்கள் கூட இது உண்மை எது பொய் எதுன்னு தெளிவா தெரிஞ்சிருது. அது இல்லாம வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் தமிழ் இனத்துக்காக போராடுறேன், தமிழ் வாழணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர்னு கட்சி பேர் வச்சிருக்காரு. அந்த தமிழை பத்தி அவர் தவறா பேசினா அதுக்கு எதிர்க்கிறார். பட்டபடி அவருக்கும் இதுக்கும் எந்த ஒரு இது மாதிரி எனக்கு தெரியல. இது அரசியல் பண்ணக்கூடாது. எனக்கு புரிஞ்ச வரையும் இது அரசியல் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இல்ல மாட்டோம், இந்தியா ஃபுல்லாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனையாவோ அவர் வீட்டை முற்றுகையிடுறதும் அது அவர் பண்றதும் அதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம். ஒரு தனி மனிதனுடைய விமர்சனங்கள், அது என்ன விமர்சனங்கள் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு என்ன பதில் கொடுக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய விதிமுறைகள். அதை விட்டுட்டு ஒரு தவறா பேசுறதோ, அவரு குடும்பத்தை பத்தி பேசுறதெல்லாம் தவறு. அவரு அண்ணனும் அந்த சீமானனும் பேச தவறு. அதனால வந்து இது வந்து எப்படின்னா, நம்ம எல்லாமே வந்து அவர் சொல்ற மாதிரி தமிழர்கள் அப்பாற்பட்டு இந்தியர்கள். எங்க பாரத பிரதமர், எங்க தலைவர், மதிப்புக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்வது என்னன்னா, இந்த இந்தியாவில் இருக்கிற மொத்த மக்களும் சரிசமம். எங்களுக்கு பொறுத்தவரையும். எங்களுக்கு இனம் கிடையாது. ஜாதி பிரிவுலாம் கிடையாது. எங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான். ஒரே நாடு. எங்களுடைய கொள்கை அதான். அதனால வந்து இந்த ஒரு இஷ்யூ மட்டும் பேசி 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 இன்னைக்கு பொதுமக்கள் வந்து என்னென்னவோ பிரச்சனை இருக்கு. இது ஒரு விஷயமா வந்து எல்லா மீடியாலும் போகுது பண்றது. உங்க மீடியால நான் தெரிவித்திருந்தது எனக்கு என்னுடைய கோரிக்கை என்னன்னா, மக்கள் என்ன எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். இப்போ இந்த பிரச்சனை வருமா, அடுத்த ஒரு பிரச்சனை வருமா, இதை பத்தி மறந்துடுறாங்க. அது அந்த கண்டெம்ட் போயிடுறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கண்டெம்ட்டும் போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதுக்கு முடிவு பண்ணணும். வீட்டை முற்றுகை எடுக்கிறதோ இது பண்றதெல்லாம் அவர் பேசினாருன்னா அவர் வந்து சேலஞ்சு பண்ண சொல்லுங்க. அவர் மேல வழக்கு போட சொல்லுங்க. அந்த வழக்கு அவர் சந்திக்க போறாரு. அதை விட்டுட்டு பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது. பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணிக்கிட்டு பஸ் இது பண்ண நடுவில் டிராஃபிக் பண்ணிட்டு இவங்க ஒரு 100 பேர் கொடி பிடிச்சிக்கிட்டு அவங்க 100 கொடி பிடிச்சிட்டு அதே மாதிரி எங்களுடைய பி டீம்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் சும்மா. எங்கள் தலைவர், மதிப்பூரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் பேட்டியில். அவர் சொல்றது
100க்கு 100% உண்மை. அவர் என்ன சொல்றாரு, இருக்கிறத விமர்சிக்கிறாரு, அவ்வளவுதான். பெரியார் அவர்கள் சொன்ன வார்த்தையை தான் விமர்சிக்கிறாரே தவிர அவர் ஒன்று புதுசா ஒன்றையும் அவர் தயார் பண்ணி சொல்லலை. அவர் சொன்ன வீடியோவை ஆதாரத்தை பார்த்து தான் அவர் பதில் கொடுக்குறாரு. அதுக்கு பதில் சொல்லணுமா கண்ணி? அவரை வந்து ஒரு தவறா பேசிக்கிட்டு அந்த இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு கம்யூனிட்டி சம்மந்தமா விஷயமா தான் பண்ணின்னு இருக்காங்க. அந்த கம்யூனிட்டி சம்மந்தம் உங்களுக்கு எல்லா விஷயமும் மீடியாவுக்கு தெரியாத ஒண்ணும் எல்லாமே அந்த கம்யூனிட்டி பேர் சொல்ல விரும்பல. அந்த கம்யூனிட்டி தான் பண்றாங்க. அன்றையிலேருந்து இன்ன வரையும். இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு போராடினாரு புரட்சியாளர் அம்பேத்கர். அவரை பத்தி அதிகமா பேச்சுக்கெல்லாம் இல்ல. ஏன் இந்த பெரியார் பத்தி ஒரு இஷ்யூ பண்ணாங்கன்னா, அத வச்சு அவங்க அரசியல் பண்ணணும். திமுக அத வச்சு அரசியல் பண்ணணும்னு பண்ணின்னு இருக்கு. அதான் விஷயம். மற்றபடி எதுவுமே இல்ல. இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாதுங்க சார்.